நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் பொது தமிழ் டாப்பிக்கில் வந்து ஒவ்வொரு தமிழறிஞர்கள் பற்றி நம்ம வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய தமிழறிஞர்கள் பற்றி நம்ம வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். சப்போஸ் வந்து அதை யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா, நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் வந்து தமிழறிஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதில் போனீங்கன்னா அதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ண வீடியோஸ்லாம் இருக்கும், வந்து பார்த்துக்கலாம். இப்போ தான் வந்து நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க இன்றைக்கி வந்து நம்ம முடியரசனை பற்றி பார்ப்போம். இப்போ முடியரசனை பற்றி இப்போ நியூ புக், ஓல்டு புக், ரெண்டு புக்கையும் வந்து நம்ம கம்பைல் பண்ணி மொத்தமாக வந்து ஒரே வீடியோஸாக வந்து நம்ம டேட்டாஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்தாலே போதும். இப்போ முடியரசனை பற்றி எல்லாமே வந்து கவர் ஆயிரும், நியூ புக், ஓல்டு புக் எல்லாமே. வாங்க பார்க்கலாம். முடியரசனை பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா துரைராசு. முடியரசனுடைய பெற்றோர் பேர் வந்து என்னென்னு பாருங்கள், சுப்புராயலு சீதாலட்சுமி. முடியரசன் பிறந்த ஊர் வந்து எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், தேனி மாவட்டத்தில் வந்து பெரியகுளம். அந்த ஊரில் தான் வந்து பிறந்திருப்பார். இப்போ வந்து அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் வந்து இருக்குது. அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. முடியரசனுடைய காலம் பாருங்கள், 7/10/1920 முதல் 3/12/1998 வரைக்கும் வந்து வாழ்ந்திருப்பார். முடியரசனுடைய நூல்கள்லாம் பாருங்கள், அடிக்கடி வந்து முடியரசனோட நூல்கள் கொடுத்துட்டு எது முடியரசன் நூல் அல்ல, அதை மாதிரி தான் வந்து நிறைய டைம் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அவருடைய படிப்பெலாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவருடைய படிப்பு என்னென்ன நூல்கள்னு பார்த்துக்கோங்க. பூங்கொடி, காவியப்பாவை, வீரக்காவியம், முடியரசன் கவிதைகள், புதியதொரு விதி செய்வோம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா முடியரசனுடைய படைப்புகள் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. அவர் வந்து ஆசிரியராக வந்து பணியாற்றியிருப்பார். தமிழ் ஆசிரியராக வந்து எந்த பள்ளியில் வந்து பணியாற்றினார் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. மீனாட்சி சுந்தரம் உயர்நிலைப்பள்ளி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் இருக்க மீனாட்சி சுந்தரம் உயர்நிலைப்பள்ளியில் வந்து தமிழ் ஆசிரியராக வந்து பணியாற்றியிருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம கண்ணதாசனுக்கும் வந்து கவியரசு பட்டம் கொடுத்துருப்பாங்க. முடியரசனுக்கும் வந்து கவியரசு பட்டம் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ முடியரசனுக்கு வந்து கவியரசு பட்டம் வந்து கொடுத்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி கேட்பாங்க. யாரும் பார்த்துக்கோங்க. முடியரசனுக்கு வந்து கவியரசு பட்டம் கொடுத்தது வந்து குன்றக்குடி அடிகளார், அவர் தான் வந்து கொடுத்துருப்பார். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பரம்பு மலையில் வந்து ஒரு பாராட்டு விழா நடந்திருக்கும். அங்கே தான் வந்து அவருக்கு வந்து குன்றக்குடி அடிகளார் வந்து கவியரசு பட்டம் வந்து கொடுத்துருப்பார். முடியரசனுடைய பூங்கொடி படைப்பு இருக்கு இல்லையா, அந்த படைப்பு பார்த்திங்கன்னா 1966 தமிழக அரசுடைய பரிசு வந்து வாங்கியிருக்கோம். அவருடைய சிறப்பு என்னன்னு பாருங்கள், திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடியரசனை சொல்லுவோம். பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை கவிஞர்களும் மூத்தவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா முடியரசன் தான். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா ஆகியோரிடம் நெருங்கி பழகியிருப்பார். அடுத்து பாருங்கள், ஜாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டார். தமது மறைவின் போது அவ்வாறே நிறைவேற செய்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாகித்ய அகாடமி இவரது கவிதைகளை இந்தியிலும் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்து வெளியிட்டுள்ளது. கரெக்டாக பார்த்துக்கோங்க. முடியரசனுடைய படைப்பு வந்து சாகித்ய அகாடமி வந்து எந்தெந்த மொழிகளில் வந்து மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கரெக்டாக பார்த்துக்கோங்க, ஹிந்தி மற்றும் ஆங்கிலம். அடுத்து பாருங்கள், பாரதிதாசனோடு மிக நெருங்கி பழகி அவருடைய முற்போக்கு எண்ணங்களை வந்து ஏற்று பாடியிருப்பார். முடியரசனுடைய புகழ்பெற்ற வரிகள்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். காசுக்கு பாடுபவன் கவிஞன் அல்லன், யார் கவிஞன், அந்த நூலில் வந்து பாடியிருப்பார். பூக்கின்ற மலர்கள் எல்லாம் பூக்கள் அல்ல, இதில் வந்து பூக்கட்டும் புதுமை அப்படின்னு சொல்லி பாடியிருப்பார். அடுத்து பாருங்கள், மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல், நானிலத்தை கண்ட பெரும் நாகரிக மாந்தன் அவன் அப்படின்னு சொல்லிட்டு நானிலம் படைத்தவன் அந்த தலைப்பில் வந்து சொல்லியிருப்பார். அடுத்து பாருங்கள், மனிதனை தேடுகிறேன். இந்த தலைப்பில் வந்து நமக்கென்றே இருப்பவளை வாழ்நாள் இல்லம் அழிவுறுத்தி வருகின்றோம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்து பாருங்கள், தமிழர் திருநாள் தை முதல் நாளாம் அமிழ்தமென இனிக்கும் பொங்கல் திருநாளாம் அப்படின்னு சொல்லி வரும். இது கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதை வந்து யார் சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ முடியரசன் அவர் தான் வந்து சொல்லியிருப்பார். அவர் தான் வந்து இப்போ முடியரசனை பற்றி ஓவராலாக வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட், ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். இப்போ தான் வந்து நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.